தமிழ்நாடு டெம்பிள்.net சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை முதல் முறையை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். 2025 வைகாசி விசாகம் விரத முறை மற்றும் வழிபாடு செய்வது எப்படி என்ற தகவலை முழுமையாக பார்க்கலாம். விசாக நட்சத்திரம் முருகப்பெருமானுக்குரிய நட்சத்திரமாகும். வைகாசி மாதத்தில் வரும் விசாக நட்சத்திரத்தில் முருகப்பெருமான் அவதாரம் செய்ததாக புராணங்கள் சொல்கிறது. இந்த நாளில் முருகப்பெருமானை நாம் வழிபாடு செய்வது என்பது மிக சிறப்பு. பொதுவாக முருகப்பெருமானை வழிபட்டால் சிவன் மற்றும் பார்வதியின் அருள் நமக்கு சேர்ந்தே கிடைக்கும். இதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமும் உண்டு. சிவபெருமானுக்கு சத்யோஜாதம், வாமதேவம், அகோரம், தற்புருஷம், ஈசானம் என 5 முகங்கள் உண்டு. இவற்றை பஞ்ச முகங்கள் அல்லது பஞ்சனானம் என்று அழைப்பார்கள். இந்த 5 முகங்களுடன் 6வது அதோ முகம் என்ற முகம் வெளிப்பட்டு இந்த 6 முகங்களின் நெற்றி கண்ணில் இருந்து வெளிப்பட்ட தீப்பொறியில் இருந்து தோன்றியவர்தான் முருகப்பெருமான். அதோ முகமான 6வது எப்பொழுதும் மறைந்தே இருக்கும். இந்த 6வது முகத்தின் சக்தியாக அன்னை பார்வதி தேவி உடனிருந்து முருகப்பெருமானுக்கு அருள் புரிவதாக சொல்லப்படுகிறது. அதனால்தான் நாம் முருகப்பெருமானை வணங்கினால் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியை வணங்கிய பலன் நமக்கு கிட்டும். விசாகன் என்றால் மயில் மீது வருபவன் என்று பொருள். மயில் மீது வந்து பக்தர்களின் பிரச்சனைகளை, துன்பங்களை போக்கக்கூடியவர்தான் நம் முருகப்பெருமான். கோடை காலத்தின் நிறைவாக வசந்த காலத்தின் துவக்கமாக வருவதே வைகாசி மாதமாகும். அதேபோல நம் வாழ்வில் நம்மை வாட்டி வதைக்கும் நம் துன்பங்களை போக்கி நம் வாழ்வில் குளுமையை தரக்கூடிய விரதம்தான் இந்த வைகாசி விசாக விரதமாகும். இந்த விரதத்தை குறிப்பாக குழந்தை இல்லாதவர்கள், கணவன் மனைவிக்குள் தீராத பிரச்சனை இருப்பவர்கள், தொழில், வியாபாரம், வேலை என வாழ்க்கையில் எதிலும் எந்தவிதமான முன்னேற்றமும் இல்லை என்கிறவர்கள் வைகாசி விசாகத்தில் விரதம் இருந்தால் நிச்சயமாக அந்த பிரச்சனை தீரும். எப்படிப்பட்ட துன்பங்களாக இருந்தாலும் வைகாசி விசாக தினத்தன்று விரதம் இருந்து முருகப்பெருமானை மனதார வழிபட்டால் அந்த வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் என்பது திண்ணம். இந்த வைகாசி விசாக விரதத்தை நாம் மேற்கொள்வது எப்படி? 2025 ஆண்டு வைகாசி விசாகம் ஜூன் 9 திங்கட்கிழமை அன்று வருகிறது. இந்த நாளில் காலையிலேயே எழுந்து குளித்துவிட்டு வழக்கம் போல இந்த விரதத்தினை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். முடிந்தவர்கள் 2 வேளையும் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்யலாம். முடியாதவர்கள் மாலையில் மட்டுமாவது முருகன் ஆலயம் சென்று வழிபாடு செய்யலாம். வீட்டில் முருகன் விக்கிரகம், வேல் வைத்திருப்பவர்கள் சிறிது பால் ஊற்றி அதற்கு அபிஷேகம் செய்து முருகப்பெருமானை வழிபடலாம். படம் மட்டும் உள்ளது என்றால் பாலை நைவேத்தியமாக படைத்து முருகப்பெருமானை வழிபடலாம். அன்றைய தினம் முருகன் கோவிலுக்கு அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுப்பது என்பது மிக சிறப்பான ஒரு விஷயமாகும். முடிந்தவர்கள் அன்றைய நாள் முழுவதும் உபவாசம் இருக்கலாம். முடியாதவர்கள் பால், பழம் அல்லது ஒருவேளை மட்டும் உணவு உண்டு இந்த விரதத்தினை மேற்கொள்ளலாம். முருகனுக்கு நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கல், பருப்பு பாயாசம் ஆகியவற்றையும் படைக்கலாம். முடியாதவர்கள் எளிமையாக சர்க்கரை கலந்த பால் வைத்து முருகப்பெருமானை வழிபடலாம். முருகப்பெருமானை அருளை பெற நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் இதோ. மாலையில் வீட்டில் முருகன் படத்திற்கு முன் நெய் விளக்கேற்றி முருகனுக்குரிய கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், திருப்புகழ், கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், வேல்மாறல் போன்ற பதிகங்களை நீங்கள் பாராயணம் செய்யலாம். அதற்கு பிறகு முருகனுக்கு நைவேத்தியமாக படைத்த பொருட்களை நாம் பிரசாதமாக சாப்பிட்டு இந்த விரதத்தினை நிறைவு செய்து கொள்ளலாம். வைகாசி விசாக தினத்தன்று கோடை காலத்தில் குளிர்ச்சி அளிக்கக்கூடிய நீர், மோர், பானகம், குடை, விசிறி, செருப்பு போன்ற பொருட்களையும் நீங்கள் மற்றவர்களுக்கு தானமாக அளிக்கலாம். அன்றைய தினம் மற்றவர்களுக்கு அன்னதானம் வழங்குவதும் முருகப்பெருமானின் மனதை குளிரச் செய்யும் என்பதனை நினைவில் கொள்ளுங்கள். இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.